Hello viewers, this is yours Techztron Tamil. ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஆஃப் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் லேம்ப் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த A4 ஷீட்லேயே நான் பார்டர் போட்டு ஷீட் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நேச்சர் டிசைன் பிரிண்ட்டும் மேலே மெலிசான ஒரு பிரிண்ட்டும் இருக்கும். இப்போ இந்த டிசைன் அப்படியே இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு அதை ரவுண்டாக ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம். ரோல் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது, அதாவது ஒரு பைப் ஷேப்பில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கணும்னா இதோட மேல் பகுதியில் ஒரு ரவுண்ட் ஷேப் அட்டை வைக்கணும், கீழ் பகுதியிலையும் அதே மாதிரி ஒரு அட்டை வைக்கணும். ஸோ நம்ம இதோட அளவு அளந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் அட்டையை வெட்டி எடுத்துக்கலாம். அட்டையை அளந்து வெட்டிக்கிட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 அட்டை இருக்குது. இதில் வந்து இந்த மார்க் பண்ணாத அட்டை வந்து மேல் பக்கத்துக்கும், இந்த மார்க் பண்ணியிருக்க அட்டை வந்து அடிப்பக்கத்துக்கும். அதோட சென்ட்ரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு டின் கிளிப் எடுத்துக்கலாம். இதை ஏற்கனவே நீங்கள் டெசராக்ட் அப்புறம் நம்ம பேட்மேன் ஸ்கிராப் மேக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு ஹோலில் ஒரு ஒயரை வந்து நம்ம நல்லா முறுக்கிக்கலாம். அப்புறம் கீழே இருக்க அந்த 2வது ஹோல் அதுலேயே ஒரு ஒயரை நம்ம வந்து முறுக்கிக்கலாம். முறுக்கி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து 2 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த அந்த ரவுண்டு அட்டையில் அடிபாகத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு குறுக்க நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த டின் கிளிப்பில் ஒரு இதை ஒட்டிக்கலாம். இன்னொரு டின் கிளிப் எடுத்துக்கலாம். அதுக்கு குறுக்க வந்து அந்த ஹோலை மறைக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த கிளிப்போட பின்பக்கம் ஒட்டணும். கம் அந்த கிளிப்பு மேலே பட்டு எதுவும் ஒட்டியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம வந்து சென்சாரை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அந்த பைப்போட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி பா ஷேப்பில் ஒரு காடி எடுத்துக்கோங்க. ஒயரை வந்து நம்ம உள்ளே தள்ளுறதுக்காக. அதுக்கப்புறம் எல்இடிஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் லைட் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக கடையில் கூட வாங்கி எல்இடி யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன எல்இடி பல்ப் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எல்இடி வந்து அந்த பைப்பை சுற்றி ரோல் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒரு கார்ட்போர்டை எடுத்து அந்த பைப்போட உள் பக்கத்தில் குறுக்கு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த சென்சார் எடுத்துக்கலாம். அந்த பைப்பில் சுற்றின எல்இடி எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த பீஸ்னால் பேட்ரி வந்து நம்ம சென்சாரை போய் டச் ஆகாமல் இருக்கு. நீங்கள் எமர்ஜென்சி லைட்டாக யூஸ் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சார்ஜ் போடுறதுக்கு அதோட மேல் பக்கத்தில் மட்டும் ஒரு ஹோல் விட்டுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம மேக் பண்ணுறது ஒரு டெக்கரேஷன் லேம்புன்றதுனால இதில் வந்து நான் ஒரு 9 வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ரோலை ஒட்டும் போது கீழே இருக்க சென்சாரில் எதுவும் டச் ஆகாமல் பார்த்துக்கணும்.
அப்புறம் ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கலாம். அதோட நெகட்டிவ் லீடை எல்இடியோட நெகட்டிவில் வச்சு நம்ம ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். அடுத்து பேட்டரியோட பாசிட்டிவ் லீடை நம்ம சென்சாரில் ஏதாவது ஒரு சைடில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்இடியோட ஒரு லீடை சென்சாரோட இன்னொரு லீடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கார்ட்போர்டுக்கு அடியில் ஒரு ஹோல் விட்டோம்ல, அதுக்குள்ளே ஒரு மெலிசான ரீஃபில் இல்லை டியூப் மாதிரி போகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்டையில் இந்த மாதிரி ஒரு மெலிசான டியூப் மாதிரி இருந்தால் ஒட்டிக்கோங்க. எதுக்குன்னா அந்த ஹோலில் போய் உள்ளே போகிற மாதிரி அளந்து சின்னதாக கரெக்டான அளவாக அளந்து வெட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து அந்த ஹோலில் வச்சு பிடிக்கும்போது அந்த ரெண்டு லீடும் டச் ஆகாது. அதனால் சர்க்யூட் க்ளோஸ் ஆகாதனால லைட் எரியாது. இப்போ நம்ம லைட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இது மேலே நம்ம டிசைன் ஒட்ட வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸ். நம்ம ஏற்கனவே ரோல் பண்ண பேப்பர் எடுத்து அதுக்கு நடுவில் இந்த எல்இடியை அப்படியே உள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடிப்பகுதி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதோட மேல் பகுதியை எடுத்து மேலே வச்சு பேஸ்ட் போட்டுருங்க.